ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 30. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறலாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். பொருளுரை: இப்பதத்திலுள்ள ஷூதுராசாரா என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். இச்சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்வாளி கட்டுண்ட நிலையில் இருக்கும்போது அவனுக்கு 2 விதமான செயல்கள் உண்டு. ஒன்று கட்டுண்ட செயல்கள், மற்றது திவ்யமான செயல்கள். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் இந்த உடலை பாதுகாப்பதற்காகவும் சமூகம் மற்றும் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதற்காகவும் பக்தர்கள் கூட பல்வேறு பௌதிக செயல்களில் ஈடுபட வேண்டியுள்ளது. அத்தகைய செயல்கள் கட்டுண்ட செயல்கள் எனப்படுகின்றன. இதைத் தவிர தனது ஆன்மீக இயற்கையை முற்றிலும் உணர்ந்து கிருஷ்ண உணர்வில் அல்லது பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது உயிர்வாளிகளுக்கு செயல்கள் உண்டு. அச்செயல்கள் திவ்யமான செயல்கள் எனப்படும். ஸ்வரூப நிலையில் ஆற்றப்படும் இச்செயல்கள் பக்தி தொண்டு என்றும் அழைக்கப்படுகின்றன. தற்போதைய கட்டுண்ட நிலையில் உடலை சார்ந்த கட்டுண்ட செயல்களும் பக்தி தொண்டும் சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகும். ஆனால் சில நேரங்களில் இச்செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவும் அமையலாம். தனக்கு நன்மை பயக்கும் சூழ்நிலையை சிதைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதில் பக்தன் இயன்றவரை எச்சரிக்கையுடன் உள்ளான். தனது செயல்களின் பக்குவ நிலை கிருஷ்ண பக்தியின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை அவன் அறிவான். இருப்பினும் சமூகம் மற்றும் அரசியலின் பார்வையில் மிகவும் மோசமானதாக கருதப்படும் சில செயல்களை கிருஷ்ண பக்தன் சில சமயங்களில் செய்யக்கூடும். ஆனால் அத்தகைய தற்காலிகமான வீழ்ச்சி அவனை தகுதியற்றவனாக்கி விடுவதில்லை. பரமபுருஷருடைய திவ்யமான தொண்டில் மனப்பூர்வமாக ஈடுபட்டுள்ளவன் வீழ்ச்சியடைய நேரிட்டால் அவனது இதயத்திலேயே வீற்றுள்ள இறைவன் அவனை தூய்மைப்படுத்தி மோசமான செயலை மன்னிக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள யோகியும் சில நேரங்களில் அகப்பட்டு கொள்ளும் அளவிற்கு ஜடசக்தி பலமுடையதாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வு எப்போதாவது நிகழும் அத்தகைய வீழ்ச்சியினை உடனடியாக சீர்திருத்தும் அளவிற்கு பலமுடையதாகும். எனவே பக்தி தொண்டு என்னும் வழிமுறை எப்போதும் வெற்றியை கொடுக்கும். சீரான பாதையிலிருந்து எதிர்பாராமல் நிகழும் வீழ்ச்சிக்காக யாரும் ஒருபோதும் பக்தனை ஏளனம் செய்யக்கூடாது. ஏனெனில் அடுத்த பதத்தில் விளக்கப்படுவது போல எப்போதாவது நிகழும் இத்தகைய வீழ்ச்சிகள் காலப்போக்கில், அதாவது பக்தன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவுடன் நிறுத்தப்பட்டு விடும். எனவே கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதில் மன உறுதியுடன் ஈடுபட்டுள்ளவன் சில சந்தர்ப்பம் அல்லது விபத்தினால் வீழ்ச்சியுற்றவனாக தோன்றினாலும் திவ்ய நிலையில் உள்ளவனாகவே கருதப்பட வேண்டும். அவன் ஒரு சாது என்னும் சொற்கள் மிகவும் வலியுறுத்தி பேசப்பட்டுள்ளன. எதிர்பாராத வீழ்ச்சிக்காக பக்தனை ஏளனம் செய்யக்கூடாது.
அவன் வீழ்ச்சியுற்று இருந்தாலும் சாதுவாகவே கருதப்பட வேண்டும். இது பக்தர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கையாகும். மேலும் மந்தவ்யஹா என்னும் சொல் அதைவிட அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விதியை பின்பற்றாமல் பக்தனது எதிர்பாராத வீழ்ச்சிக்காக அவனை நிந்திப்பவன் பரமபுருஷரின் கட்டளையை மீறுகிறான். பக்தனுடைய ஒரே தகுதி உறுதியுடனும் பிரத்யோகமாகவும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மட்டுமே. நரசிம்ம புராணத்தில் பின்வரும் செய்யுள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவன் சில நேரங்களில் மிக மோசமான செயல்களில் ஈடுபடுவது போல தோன்றினாலும் அவனது செயல்கள் முயலின் உருவில் சந்திரனில் காணப்படும் களங்கத்தை போன்று கருதப்பட வேண்டும். அத்தகு களங்கங்கள் நிலவின் ஒளிக்கு தடையாக அமைவதில்லை. அதுபோலவே தனது நற்குணத்தின் பாதையிலிருந்து எதிர்பாராமல் வீழ்ச்சியடையும் பக்தன் மோசமானவனாக கருதப்படுவதில்லை. அதே சமயத்தில் திவ்யமான பக்தி தொண்டில் இருக்கும் பக்தன் எல்லாவிதமான மோசமான வழிகளிலும் செயல்படலாம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பலம் வாய்ந்த ஜட தொடர்பின் சக்தியினால் நிகழும் விபத்தினை மட்டுமே இப்பதம் குறிக்கின்றது. பக்தி தொண்டு என்பது ஏறக்குறைய மாயைக்கு எதிரான போராகும். மாயையிடம் போரிடுவதற்கு போதிய வலிமை ஒருவனிடம் இல்லாதவரை எதிர்பாராத வீழ்ச்சிகள் நிகழலாம். ஆனால் அவன் போதிய வலிமையை பெறும்போது முன்னரே விளக்கப்பட்டது போல அவன் வீழ்ச்சிகளுக்கு உட்படுவதில்லை. இந்த பதத்தை சாதகமாக ஏற்றுக்கொண்டு அபத்தங்களை செய்பவன் தன்னை ஒரு பக்தனாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒருவன் பக்தி தொண்டின் மூலம் தனது நடத்தையை அபிவிருத்தி செய்யவில்லை ஏனில் அவன் ஒரு உயர்ந்த பக்தன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பதம் 31. மொழிபெயர்ப்பு. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பொருளுரை. இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தீங்கு இழைக்கும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் எனது பக்தனாக முடியாது என்று 7ஆம் அத்தியாயத்தில் இறைவன் கூறினார். அதே சமயத்தில் எவன் ஒருவன் இறைவனுக்கு பக்தி செலுத்தவில்லையோ அவனிடம் எவ்வித நற்குணமும் இருக்க முடியாது. எனவே தற்போது எழும் கேள்வி என்னவெனில், மோசமான செயல்களில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக இருக்க முடியும்? இக்கேள்வி இத்தருணத்தில் மிகவும் பொருத்தமானதாகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு என்றுமே வராதவர்கள் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்ட துஷ்டர்களிடம் ஸ்ரீமத் பாகவதத்தின் படி எந்த நற்குணமும் இருக்க முடியாது. பொதுவாக 9 வித பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் தனது இதயத்திலுள்ள எல்லா ஜட கலங்கங்களையும் தூய்மைப்படுத்துகிறான். அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தனது இதயத்தில் வைப்பதால் பாவத்தின் கலங்கங்கள் அனைத்தும் இயற்கையாகவே கழுவப்பட்டுவிடும். பரமபுருஷரை பற்றிய தொடர்ந்த சிந்தனை இயற்கையாகவே அவனை தூய்மைப்படுத்துகின்றது. வேதங்களின் படி ஒருவன் தனது உயர்நிலைகளிலிருந்து வீழ்ச்சியடைந்தால் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள பற்பல சடங்குகளை செய்தாக வேண்டும். ஆனால் இங்கே அத்தகு கட்டுப்பாடு இல்லை. ஏனெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நினைப்பதன் காரணத்தால் பக்தனின் இதயத்தில் தூய்மைப்படுத்தும் முறை ஏற்கனவே உள்ளது. எனவே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நிறுத்தாமல் தொடரப்பட வேண்டும். எதிர்பாராத வீழ்ச்சிகளிலிருந்து இது பக்தனை பாதுகாக்கும். இவ்வாறாக அவன் எல்லாவித ஜட கலங்கங்களிலிருந்தும் நித்தியமாக விடுபட்டு வாழ்வான். பதம் மொழிபெயர்ப்பு. பிரதாவின் மகனே, பெண்கள், வஷ்யர்கள், சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். பொருளுரை. பக்தி தொண்டில் உயர்ந்த தாழ்ந்த வகுப்பை சார்ந்த மக்களிடையே எவ்வித வேறுபாடும் இல்லை என்பது
இங்கு தெளிவாக பரமபுருஷரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வின் ஜட பார்வையில் இத்தகு வேறுபாடுகள் உண்டு. ஆனால் பகவானின் திவ்யமான அன்புத் தொண்டில் ஈடுபட்டிருப்பவனுக்கு இவை கிடையாது. எல்லோரும் பரமகதியை அல்லது உன்னத இலக்கை அடைய தகுதியுடையவர்களே. ஸ்ரீமத் பாகவதத்தில் 2:4-18 தூய பக்தனுடைய தொடர்பால் தாழ்ந்தவர்களான சண்டாளர்களும் அல்லது நாயை உண்பவர்களும் தூய்மை அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே உயர்ந்த தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த மனிதனும் முன்னேறும் அளவிற்கு தூய பக்தரின் வழிகாட்டுதலும் பக்தி தொண்டும் வலிமை வாய்ந்தவை. எல்லோரும் இதனை பயிற்சி செய்யலாம். தூய பக்தனிடம் தஞ்சமடையும் சாதாரண மனிதனும் தகுந்த வழிகாட்டுதலால் தூய்மை அடைய முடியும். பௌதிக இயற்கையின் பல்வேறு குணங்களுக்கு ஏற்றவாறு மனிதர்கள் பிரிக்கப்படுகின்றனர். சத்வகுணத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது பிராமணர்கள், ரஜோகுணத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது சத்திரியர்கள், ரஜோ குணமும் தமோ குணமும் கலந்தவர்கள் அல்லது வைஷ்யர்கள், மற்றும் தமோ குணத்தில் உள்ளவர்கள் அல்லது சூத்திரர்கள். இவர்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் சண்டாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள். பொதுவாக பாவப்பட்ட குடும்பத்தில் பிறப்பவர்களின் உறவினை உயர் வகுப்பினர் ஏற்பதில்லை. ஆனால் பக்தி தொண்டு மிகவும் வலிமையானதாகும். பரமபுருஷரின் தூய பக்தர் இழிந்த வகுப்பைச் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அளிக்க முடியும். கிருஷ்ணரிடம் தஞ்சமடையும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். இவ்யபாஸ்ரித்யா என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். பின்னர் அவன் சிறந்த ஞானிகளையும் யோகிகளையும் விட மிகவும் சிறந்தவனாக ஆகலாம். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरे हरि बोल।